ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தா போதும், உங்க குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். எல்லா செல்வங்களும் வீட்டில் தானாக சேரும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமே ரொம்ப சிறப்பு தான். 12 மாதத்தில் வரக்கூடிய 12 அமாவாசை தினங்களையும் நீங்கள் வழிபட தவறிட்டா கூட வருடத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசைகள் இருக்குல்ல, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இப்போ வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 தினங்களும் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான தினங்கள். அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்கள் வழிபாடாக இருக்கட்டும், இறை வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மகத்துவமானது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேரால் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினங்களில் முறையாக வழிபாடு நடத்த முடியல. அப்படி வழிபாடு நடத்தினாலும் பித்ருக்கடன் பித்ரு சாபம் நீக்கிறதுக்கான வழிமுறைகள் பரிகாரம் செய்யறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மாற்று வழி தான் இந்த தை அமாவாசை. கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், கடல்னு சொல்லி இது மாதிரி நீர்நிலைகளில் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பித்ரு தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே உங்களுக்கான பித்ரு தர்ப்பணத்தை அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, அமாவாசை திதி அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கெல்லாமே ஆரம்பிச்சிடுது. ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7 மணி 20 நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. பொதுவாக இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறத சூரிய உதய நேரத்தை கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் புதன்கிழமை காலைல 7:30-9 உங்களுக்கு யமகண்டம். அதை விட்டிங்கன்னா 12:15 ராகு காலம். இந்த 2 நேரத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம். சூரிய உதய நேரத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே அவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடலாம். அன்றைய தினம் படையல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களோட முன்னோர்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போடணும். ஒரு சில காய்கறிகளை சமைத்து, அதுவும் வாழைக்காய், பலாக்காய், பிரண்டை, பாகற்காய், இந்த 4 விதமான காய்கறிகளை சமைத்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக படையல் போட்டு வழிபாடு நடத்தலாம். எள்ளு தண்ணீர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, அது மட்டும் தான் கணக்கு. ஒருவேளை உங்களோட கணவர் ஊரில் இல்லை வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களால திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலனா நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்காம உங்களோட மாமனார் மாமியாருக்கு பதிலாவோ அப்பா அம்மாவுக்கு பதிலாவோ தாராளமாக இலை போட்டு படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அன்றைய தினம் முடிஞ்சால் உங்கள் கையால் என்னென்ன தானங்கள் செய்ய முடியுமோ அந்த எல்லா தானத்தையும் செய்யலாம். இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன மாதிரியான தானங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதை பார்த்து கட்டாயம் அந்த தானத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா 7 ஜென்ம பாவத்தை நீங்கள் தீர்த்துக்க முடியும். இது போக அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறது பொதுவாக பித்ருக்களுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது, இறை வழிபாட்டுக்கு முக்கியம். இறை வழிபாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது காசு பணம் சரியாக வரமாட்டேங்குது, வாங்குகிற சம்பளம் எல்லாமே கடனை அடைக்கிறதுக்கும் வட்டி அடைக்க தான் சரியாக இருக்குது, சேமிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறை ரொம்பவே கை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேரை நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடியில் தான் எடுக்க போகிறீங்க. அது என்ன வேர் அப்படின்னா புதினா இலையோட வேர். புதினா இலையோட வேரை என்ன பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பொதுவாக இந்த புதினாவை வசியத்துக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு இந்த பதிவு தெரிஞ்சிருக்கும். புதினா இலைகளை அவங்களோட மணி பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பீரோ லாக்கர்லையோ போட்டு வச்சுக்கன்னா அந்த பணத்தை உங்கள் பக்கம் இறுக்கமாக காந்தம் போல் பிடிச்சி வச்சுடைய பலன் ஒரு சக்தி அந்த புதினா இலைக்கு இருக்குமா. அப்பேற்பட்ட புதினா இலை இருக்குல்ல, அதுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா அந்த புதினா இலைகளை உருவாக்கக்கூடிய அந்த புதினா இலையோட வேர் இருக்குல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா விதமான செல்வங்களையும் உங்கள் பக்கம் காந்தம் போல வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் தன ஆக்ரோஷ்ண மூலிகை, தெய்வ மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த புதினா செடியோட புதினா இலை இருக்குல்ல, அதை நீங்கள் தனியாக கட் பண்ணிவிட்டு அடியில் தண்டு பகுதியில் கொஞ்சமாக வேர் இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது கொத்தமல்லி வேரையும் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் சின்னதாக தண்டு மாதிரி இருக்க பாருங்கள், அதுதான் புதினா செடியோட வேர். அதில் 1-2 வேர் தான் தெரியும். சில பேர் இந்த புதினாவை பதியம் போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் வேர் நிறைய விட்டுருக்கும். ஆனால் கடைகளில் நீங்கள் உடனடியாக போயிட்டு புதினாவை வாங்கிட்டு பயன்படுத்துறீங்கன்னா
தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அது தண்டு பகுதியில் அடிப்பகுதியில் அந்தளவுக்கு பெருசாக வேர் இருக்காது. அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். நெகம் படாமல் கிள்ளி எடுக்கணும். அதாவது புதினா இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டு பகுதியில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரத்துக்கு 2-3 வேர் இருந்தால் கூட போதும். அதை பத்திரமா அந்த தண்டோடு எடுத்து வச்சுக்கோங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தணும். மஞ்சள் கலந்த தண்ணீர் இருக்குல்ல, மஞ்சள் நீர், அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த புதினா வேர் இருக்குல்ல, அதை நல்லா அந்த மஞ்சள் தண்ணீரில் எடுத்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. சரி, எத்தனை மணிக்கு இதை செய்யலான்னா, எப்படி பார்த்தாலும் திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க, பித்ருக்கள் வழிபாடு நடத்துகிறவங்க பகல் நேரம் முழுக்க அந்த வேலையாக இருப்பீங்க. அதனால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் இப்போ நம்ம சொன்ன முறையில் புதினா வேற தனியாக தண்டோடு எடுத்து வச்சு அதை மஞ்சள் கலந்த தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. அது கூட ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, ஒரு சில்லறை நாணயம், இது கட்டாயம் நீங்கள் வைக்கணும். முடிஞ்ச இந்த புதினா வேர் கூட 2-3 கொத்தமல்லி வேரையும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் புதினா வேரை மட்டும் சேர்க்கறதே தனி சிறப்பு தான். அந்த புதினா வேர் இருக்குல்ல, அதை நீங்கள் தயார் செய்து அது கூட ஒரு சில்லறை நாணயத்தை வைத்து அது கூட ரூபாய் நோட்டை வைத்து மறக்காமல் மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு கூடவே உங்களுக்கு பணம், காசு, பொருளாதாரம், செல்வ செழிப்பு இது எல்லாமே எங்கள் பக்கம் வசியமாகணும், எங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கப்படணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த வேர், அந்த சில்லறை நாணயம், ரூபாய் நோட்டு இந்த 3த்தையும் அப்படியே பூஜை அறையில் பத்திரமா வச்சுடுங்க. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தீபம் எவ்வளோ நேரம் எரியுதோ அந்த நேரத்துக்கு இந்த 3 விஷயங்களும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்தோ, ஒரு பாலித்தீன் கவர் எடுத்தோ, இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய அந்த புதினா வேர், ஒரே ஒரு சில்லறை நாணயம், அந்த ரூபாய் நோட்டு 3த்தையும் பேப்பரில் மடிச்சோ இல்லை கவரில் போட்டோ நீங்கள் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லைனா நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இங்கே தான் காசை வைப்பேன், இங்கே காசை வச்சா எனக்கு ராசியாக இருக்கும், வீண் செலவு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட இந்த அமைப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். இந்த புதினா தண்டோட வேர் ஒரு வாரத்தில் 2 வாரத்தையோட காய்ந்து போகலாம். அப்போ என்ன செய்யலாம்னா, மாதத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த அமாவாசை தினம் அன்னைக்கு அந்த பழைய வேரை மட்டும் எடுத்து கால் படாத இடத்துல செடிகள்லையோ இல்லை தண்ணியிலையோ ஏரியிலையோ போட்டுட்டு, இல்லை தண்ணிலையோ ஆறு ஏரி குளத்தில் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த புதினாவோட இலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்டு வேர் இருக்குல்ல, அதை நீங்கள் பூஜை அறையில் ஏற்கனவே பயன்படுத்தின ரூபாய் நோட்டையும் அந்த சில்லறை நாணயத்தை வைத்து படைச்சிட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்த கொண்டு போய் வச்சுடுங்க. அவ்வளோதான் தாந்திரிக முறை. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தாந்திரிக மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா பணம் உங்கள் பக்கம் தானாக வசியமாகும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பணம் உங்கள் கைக்கு தானாக வரும். சம்பள பாக்கி, ஊதிய உயர்வு பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், புதினா இலைகளை நம்ம மணி பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லையோ வைக்கும்போது பணம் தங்கள் பக்கம் வசியமாகும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு பலன் இந்த புதினா வேரை தயார் செய்து வைக்கிறது மூலமா கிடைக்கும். புதினாவோட வேர் ரொம்ப பெருசாக கிடைக்கல, ஒரு 2-3 வேர் தான் தெரியுதுனாலும் அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.